தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், மூத்த அரசியல்வாதி தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி விஷயத்தை வெளிப்படையாகவே ஆதாரங்களோடு வெளியிட்டார். இப்போ கர்நாடகத்தில் இதற்காக எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அவங்க இதுக்கு ஒரு அலுவலகம் போல் செயல்பட்டு இந்த வேலைகளை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வாக்காளரை நீக்கிறதுக்காக 80 ரூபாய் கூலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாய் இதுக்காக செலவுப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி இதை பார்க்குறீங்க? அதான் இது இப்போ புதிதாக அமைக்கப்பட்ட எஸ்ஐடி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 6000 சிச்சம் வாக்குகளை நீக்குவதற்கு அந்த ஒரு ஆலந்து தொகுதியில், அது என்ன கல்பர்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலந்து தொகுதியில் மட்டும் மாற்றிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு இடம் சார்ந்ததாக இருக்காது, பல இடங்களையும் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த அசம்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பிஜேபிங்கிற ஒரு அரசியல் கட்சி, அது எல்லா கட்சிக்கும் பல்வேறு அணிகள் இருக்கும். தொழிலாளர், மாணவர், இலக்கிய அணி, அது இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ் என்கிற பாசிச அமைப்பினுடைய அரசியல் அணி. ஸோ அதை இயக்கிறவங்க ஒன்று இருக்காங்க. ஸோ ஆர்எஸ்எஸ்னுடைய இயல்பான குணம், அதனுடைய அரசியல் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது எப்போதும் நேர்மையான வழியை கடைப்பிடிப்பதல்ல. நீங்கள் இன்றைக்கும் பார்த்துக்கோங்க, அது அன்ரெஜிஸ்டர்டு என்ஜிஓ, உலகத்திலேயே பெரிய என்ஜிஓலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கல. 150 கோடிக்கு இப்போ ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க. எங்கே? டெல்லியில் 4 ஏக்கர் இடத்துல 150 கோடி செலவில் 36, அதாவது 3x12, 3 டவர், ஒவ்வொரு டவர்லையும் 12 12 ஃப்ளோர், 5 லட்சம் சதுர அடிகள், அதில் நீச்சல் குளம், ஜிம்னாசியம், தங்குறதுக்கு ஏற்பாடு என்று அவங்க கட்டியிருக்காங்க. இந்த பணம் எதுக்குமே அவங்க கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. இந்த ஃப்ராடுலண்ட் மெத்தடு, நீங்கள் மெம்பர்ஷிப்பு வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சதி வேலைகளில் ஈடுபடுவது என்றது அவங்களுடைய எழுதப்படாத விதி. எனவே மாட்டிக்கொண்டால் இவர் ஆர்எஸ்எஸில் இல்லைன்னு சொல்கிறது. இப்போ சொல்கிறாங்கல்ல, இப்போ கனகராஜ் நாளைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான், இவன் சிபிஎம் மெம்பருன்னு சொன்னால், என் மெம்பர்ஷிப்பு இங்கே இருக்குது, இந்த ஆவணங்கள் இருக்குது. அவங்க மெம்பர்ஷிப் ரெக்கார்டு எதையும் வச்சுருக்க மாட்டாங்க. அதே போல் பணங்காசையும் அவங்க கணக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது நீ என்ன ஒழுக்கத்தை போதிக்கிற நபர்கள் நீங்கள், அதாவது நான் வாங்குகிற உங்கள் மெம்பர்ட்டையாகவே இருக்கட்டுமே. இப்போ நான் மாதம் லெவி கொடுக்குறேன். இப்போ சிபிஎம்மில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு 6000 7000 லெவி கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க சிபிஎம்மில். நிறைய நல்ல சம்பளம் வாங்குகிற பொதுத்துறை அல்லது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க 6000 7000 கொடுக்குறவங்க இருக்காங்க. இந்த காசு பல விஷயத்தை மறுத்துட்டு தானே வருது. அதுக்கு எங்கேயாவது கணக்கு சொல்லணும்ல. எங்கேயே கணக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ யோகிக்காத அம்சமான விஷயம். ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா துறையிலையுமே லஞ்சம் இருந்தது, ஊழல் இருந்தது, ஏமாற்று இருந்தது. இது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி இந்திய ஜனநாயகம் போராடி போராடி வந்தது. அது எல்லாத்தையும் இப்போ அழிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுல் ஸ்ரீதரன், இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில் இருந்து அவரை சத்தீஸ்கருக்கு மாற்றணும்னு ஜூன் மாதம் கொலிஜியம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். இல்லை இப்போ சத்தீஸ்கருக்கு மாற்ற மாட்டோம், நீங்கள் அவரை அலகாபாத்துக்கு மாற்றுங்கன்னு கவர்மெண்ட் கேட்குது. அதாவது தீபாவளிக்கு முந்தின நாள் எக்ஸ்பிரஸில் தலையங்க எழுதியிருக்காங்க. அது அநியாயம் அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர் சத்தீஸ்கர் போனால் 2வது இடத்துல இருப்பார், தலைமை நீதிபதிக்கு அடுத்த 2வது இடத்துல இருப்பார். அலகாபாத்துக்கு போனால் 7வது இடத்துல இருப்பார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுலேயே இவருக்கு சே இருக்காது, அல்லது ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். அதுக்கு முன்னால் அவர் ஜம்மு காஷ்மீரில் இருக்கார். நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டை, சேஃப்டி ஆக்டை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேரை தடுப்பு காவலில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் ஆதாரம் இல்லாமல் எவனையும் நான் ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டார்.
அந்த சமயத்தில் அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா அங்கே இருந்த தலைமை நீதிபதி ரிட்டையர் ஆகும்போது ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இவர் வந்திருப்பார். அதை கெடுக்கிறதுக்காக தான் திரும்ப மகாராஷ்டிராவை கொண்டு வராங்க. இவர் மகாராஷ்டிராவிலேருந்து இவர் தான் கேட்டு வாங்கிட்டு போகிறார். எனக்கு வேண்டாம், என்னுடைய மகள் லா படிச்சுட்டு இங்கேயே வேலை பார்க்குறாங்க, ஸோ அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனவே நான் இங்கே இல்லை வேறு எங்கேயாவது மாற்றுங்கன்றாரு. இவரை ஜம்மு காஷ்மீருக்கு மாற்றுறாங்க. இப்படி இருந்தாங்க. இது ஒரு நீதிபதி சம்மந்தப்பட்டதா? இதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் டெல்லியில் 22 இஸ்லாமியர் பகுதியில் அட்டாக் நடக்குது, மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது. அதுக்கு காரணமாக எவெல்லாம் தூண்டி விட்டு பேசுனானோ அவன் மேலாம் நடவடிக்கை எடுங்கன்னு இவர் ஒரு ஆர்டர் போடுறார். யார்? ஜஸ்டிஸ் முரளிதர். அவர் ஆர்டர் போட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, 15 நாளைக்குள்ளே அவரை 15 நாளைக்கு இல்லை, ஒரு 2-3 நாளைக்குள்ளே சண்டிகர், அதாவது ஹரியானா பஞ்சாப் ஹைகோர்ட்டுக்கு மாற்றுறாங்க. அப்புறம் அங்கேருந்து அவரை ஒடிசா சிஎம் தலைமை நீதிபதியாக மாற்றிடுறாங்க. கொலிஜியம் என்ன சொல்லுது, தமிழ்நாட்டுக்கு தலைமை நீதிபதியாக வர மாற்றுது. கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதம் கிடப்பில் போட்டு என்ன பண்ணிட்டாங்க. பிறகு கொலிஜியமாக அதை விட்டுட்டு போயிடுச்சு, பொங்கல். ஸோ நீதிபதிகளை பந்தாடுவது இருக்குல்ல. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு அமைப்பையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அல்லாமல் சட்டப்படி இயங்க அனுமதிக்க மாட்டார். நான் சொல்கிறேன், இந்த முரளிதரன், ஜஸ்டிஸ் முரளிதரன் இப்போ அட்வொகேட்டாக தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறார் சுப்ரீம் கோர்ட்டில். நடுநாள மூளை கிணறுன்னு ஒரு கேஸு, தலித்துகள் மீது போலீஸ் அட்ராசிட்டி. நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் போகிறோம், எங்களுக்கு வாதாடுறதுக்கு பணம் இல்லை. அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் அந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்தால் மல்லிகா போகிறாங்க. அப்போ அது வந்து இதுக்கு போகுது, நாங்கள் வந்து அந்த இலவச சட்ட உதவி மையம். இவர் அப்போ அட்வொகேட்டாக இருக்கார், ஜஸ்டிஸ் முரளிதர், ரிட்டையர்டு. நான் இந்த கேஸை வாதாடுறேன்றாரு. வாதாடி ஜெயிச்சிட்டாரு. ஒரு 23 லட்ச ரூபா காம்பன்சேஷன் வந்தது. ஒரு 28 லட்ச ரூபா அந்த ஊருக்கான அடிப்படை வசதிகளை செய்யுங்கெல்லாம் சொன்னாங்க. பல காரணங்கள் இருக்கு. அதுவரை இவருக்கு பணம் கொடுக்கல. ஆனால் அந்த ஊர் மக்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் தான் இது எல்லாத்தையுமே நடத்துகிறோம். ஸோ அவருக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு சொன்னோன்னா அந்த ஊர் மக்களே வசூல் பண்ணி அந்த 23 லட்சத்தில் ஒவ்வொருத்தர்கிட்ட 10% எடுத்தாங்க. ஊர் பொது ஃபண்ட்லேருந்து கொஞ்சம் பணம் எடுத்து 2.5 லட்ச ரூபா அனுப்புனாங்க. அவர் திருப்பி அனுப்பிட்டார். இந்த வழக்கை என்ன நம்பி ஒப்படைச்சதே எனக்கு கொடுத்த அங்கீகாரம், நான் வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுருக்கேன், இதை விடுங்க அப்படின்னு. அந்த மனுஷனை இங்கே அந்த கேஸை விசாரிக்க விட மாட்டேன்றாங்க. உங்களுக்கு பில்கிஸ் பானு வழக்கு தெரியும். அந்த வழக்கில் முதல்ல கேஸு சரியாக நடக்கலை. அப்புறம் உச்சநீதிமன்றம் தீஸ்தா செல்வத்தால் போகிறாங்க. அப்புறம் மகாராஷ்டிராவுக்கு மாற்றுறாங்க. மகாராஷ்டிராவில் கீழ்கோர்ட்டு என்ன முடிவு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த போலீஸ்காரரையும் டாக்டரையும் விட்டுறாங்க. அப்போது மகாராஷ்டிரா கோர்ட்டில் இருந்த தஹில் ரமானி அவங்க ஹைகோர்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் குற்றவாளிகள்னால் அவங்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு தலைமை நீதிபதியாக வந்தாங்க. வந்த கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணாங்கன்னா அவங்கள மணிப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம், மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்துலேருந்து மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தில் போய் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ரெசிஸ்ட் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா சிபிஐ வழக்கு, அவங்க அந்த முறைகேடு இந்த முறைகேடு சரின்னு அவங்க ஃபேஸ் பண்ணி ஒரு சிபிஐ வழக்குங்கிறது எல்லாத்துக்கும் செய்தியாச்சு. ஆனால் அடுத்து முறைகேடு எதுவும் இல்லை, இது பொய் வழக்குங்கிறது ஒரு 6 மாதம் கழித்து அவங்க ஒரு சின்ன பீஸில் வந்தது. சின்ன பெட்டி செய்தி. உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நேர்மையாக இருந்தால் உங்களை தூக்கி பந்தாடுவீங்களா? அது வந்து அத்துல் ஸ்ரீதரனாக இருக்கலாம், முரளிதரனாக இருக்கலாம், அல்லது லோயாவாக இருக்கலாம், அல்லது தஹில் ரமானியாக இருக்கலாம். அப்புறம் இன்னொருத்தர், நீங்கள் எப்படி அந்த அருணாச்சல பிரதேசத்தில் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை வந்து இவங்க கவுத்துறாங்க, ரீஇன்ஸ்டேட் பண்ணுறான்னாரு உத்தராகண்ட்லையும் அகில் குரேஷி, அவர் அப்படி பண்ணாங்க. நீங்கள் அதே மாதிரி இன்னொரு நீதிபதி, அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அவர் குறிப்பிட்ட காலத்தில் கொலிஜியம் சொன்ன காலத்தில் வந்திருந்தால் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாகவே வந்திருக்க வேண்டியவர் காலம் கடந்து
ஜனவரியில் சொல்கிறத ஏப்ரலில் முடியாதுன்னு சொல்லி அப்புறம் திரும்ப போடுறாங்க. ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வர முடியாது அந்த சீனியாரிட்டி பிரகாரம். ஸோ நீங்கள் அந்த அமைப்பை சீர்குலைப்பாங்க. அப்படி இவங்க இப்போ கையில் எடுத்திருக்க சீர்குலைக்கிற அமைப்பாக எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. அந்த எலெக்ஷன் கமிஷனை எப்படியெல்லாம் சீர்குலைச்சாங்க, நீங்கள் போன கர்நாடகா தேர்தலுக்கு முன்னால் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால், யார் தேர்தல் கமிஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அமித் மாளவியா பிஜேபியினுடைய ஐடி விங் ஹெட்டு அந்தால அதை வெளியிட்டார். கேட்டால் நாங்கள் விசாரிக்கிறோம். நாங்கள் விசாரித்தாங்களா? இப்போ பீகாரில் ஏன் இப்படி பண்ணாங்க? ஞானேஷ்குமாரோட இந்த கேள்விகளை எதிர்கொள்வது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே ஆலம் தொகுதி சம்பந்தமாக திரு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறதுக்கு பதிலை கரெக்டாக சொல்லணும், காங்கிரீட்டாக சொல்லணும். நான் இதை விட மிக தீவிரமாக நீங்கள் ஆய்வு செய்தால் நரேந்திர மோடி போன தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது என்று சொல்கிற நிலைமைக்கு இட்டு செல்லும். அவங்க ஃப்ராட் பண்ணுறதுல அவங்க கவலையே பட மாட்டாங்க. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எவ்வளவு தைரியம் இருந்தால் தேசபக்தின்னு சொல்கிறதுக்கு எந்த வகையிலும் அவர்கள் உரிமை கொண்டாட முடியாதவர்கள் 100 ஆண்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் போட்டு அந்த ஸ்டாம்பில் 1963ஆம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் ஆர்எஸ்எஸ்ஐ நேரு வரவேற்றார், அவங்க இது பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. இவங்க இப்போ 2018க்கு பின்னால் தான் இப்படி ஒரு ஃப்ராடை, இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த இந்தியன் பீப்புள், இந்திய மக்களிடம் ஒரு மோசடியை திணிக்கிறார். கேரவன் பத்திரிகை 7 ஜனவரி 2023 அதில் ஒரு ஆர்டிக்கிளே இப்படி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு தேடி பிடிச்சி அது போட்டுருச்சு. அந்த வருஷம் குடியரசு தினம் அணிவகுப்பே நடக்கலை. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபார்முலா நடத்திடுவோம். ஏன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்குது, ஒரு எமர்ஜென்சி மாதிரியான சுச்சுவேஷனில் இங்கே கொண்டாட்டம் பண்ண வேண்டாம் அப்படி. அப்போ கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஜனங்கள் ரோட்டுக்கு வருவாங்க இந்தியாவுக்கு, இப்படி ஒரு போர் நடக்கிறதுனால இந்திய அரசாங்கத்துக்கு ஆதரவாக. அதில் ஆர்எஸ்எஸ் ஏதோ 3000 பேர் அதில் திரட்டுறது மாதிரி சொல்கிறாங்க, அதை தடுக்கணும் அப்படின்னு நேரிட்டு சொல்கிறாங்க. ஏப்பா, ரோட்டில் யார் வேணாலும் போக போகிறாங்க, அதை போய் நீ ஆர்எஸ்எஸ் போகக்கூடாதுன்னு எப்படி தடுக்க முடியும்? ஷுட் நாட் டூ தட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரோட்டில் போன எல்லாரும் போல் ஆர்எஸ்எஸ்காரங்களும் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. ஆனால் இந்த குடியரசு தின அணிவகுப்புகளை கலந்துக்கிறதுங்கிறது என்னது? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிறது, கேரளாவில் அப்படி அந்த இது கிடையாது. ஆனால் ஒரு பொய்யை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொய் என்பது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் பிரதானமானது ஒன்று. பொய்யும் மோசடியும் அவங்களுக்கு எப்போதுமே அதை எடுத்தோடனே அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்கள் அவங்க எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க, விடுதலை போராட்டத்தில் எங்கள் டாக்டர்ஜி கலந்து கொண்டார், ஹெட்கேவர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல்சோ எ ஃப்ராட். அவர் கிலாபத் மூமெண்ட்டில் கலந்து கொண்ட போது ஒரு காங்கிரஸ்காரர், ஏன்னா அது 25 தான் ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்தது 20 ஆரம்பத்தில். இல்லை அவர் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்த பிறகு 30 போனார், ஒத்துழையாமை இயக்கத்தை போதும்பாங்க, அதுவும் ஃப்ராடு. ஆர்எஸ்எஸ் கலந்து கொள்ளாதுன்னு அறிவித்தார். ஆர்எஸ்எஸ்காரர் யாரும் அவருடைய சரித்திரத்தை எழுதினவன் கேட்குறான், அந்த ஆதர் கேட்குறாரு, ஏங்க எல்லாத்தையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஏன் போனீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் போனேன்னா தேசபக்தி மிக்க பல இளைஞர்கள் ஏதோ பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடுறதான் தேசபக்தி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இளைஞர்கள் உள்ளே போனாங்க, அவங்களெல்லாம் சங் பரிவார் வேலைக்கு கூப்பிட்டு வர்றதுக்காக நான் போனேன் உள்ளே போய் அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய அநியாயம். ஆனால் இதை இவங்க அப்படியே மாற்றுவாங்க. நீங்கள் அவங்க என்னைக்காவது இந்தியாவினுடைய சமூக பொருளாதார வாழ்க்கை தொடர்ந்து பேசும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.